தாவேகா ஒரு முட்டாள் கட்சி, கூட்டணிக்கு போகவே மாட்டோம் அன்புமணி கொந்தளிப்பு. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே என்ற முழக்கத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜய். அவருக்கும் அவரது கட்சிக்கும் இதுதான் முதல் தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. ஆனால் அவருக்கான கூட்டணி அமையுமா என்பதுதான் தற்போது எழுந்திருக்கும் கேள்வி. திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் காங்கிரஸ் கட்சி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை கூறப்படுகிறது. ஆனால் இது கூட்டணி பேரத்தை அதிகரிக்கும் முயற்சி எனவும் விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. மறுபுறம் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை இறுதி செய்துவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இணையுமா என்பது தற்போது முக்கியமான அரசியல் கேள்வியாகியுள்ளது. தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த இரு கட்சிகளும் தாவேகா கூட்டணியில் சேர்வதற்கு சில பெரிய தடைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முதல் சிக்கல் தொகுதி பங்கீடு தொடர்பானது. பாமக பெரிய அளவில் தொகுதிகள் வேண்டும் என்று விரும்புகிறது. ஏற்கனவே மாநில அளவில் தங்களுக்கான வாக்கு வங்கி உள்ளது என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய் தனது கட்சிக்கே அதிக தொகுதிகள் வேண்டும் என்றும் தாமே முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் நினைக்கிறார். இதேபோல் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலும் முரண்பாடு இருக்கிறது. விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி வருகிறார். ஆனால் பாமக தரப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இந்த இரு நிலைப்பாடுகளும் ஒரே கூட்டணியில் இணைவது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேமுதிக தரப்பிலிருந்து பார்க்கும்போது அந்த கட்சியின் வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் இருந்து குறைந்துவிட்டது என்ற மதிப்பீடு உள்ளது. உண்மையும் அதுதான். எனவே அவர்கள் தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் அங்கீகாரத்துடன் பெரிய கூட்டணியில்தான் இணைவார்கள் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். அதாவது திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று கூறப்படுகிறது. விஜயின் கட்சி புதிய கட்சியாக இருப்பதால் அதில் இணைவது குறித்து தேமுதிக இன்னும் தெளிவான முடிவுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் விஜய் தொடர்ந்து ஊழலற்ற அரசியல், சுத்தமான நிர்வாகம், பழைய அரசியல் நடைமுறைகளுக்கு மாற்றாக தன்னை முன்வைத்து வருகிறார். ஒழுங்குமுறை இல்லாத அரசியல் நடைமுறைகளை எதிர்த்து பேசுகிறார். இதனால் ஏற்கனவே பல கூட்டணிகளில் இடம் பிடித்து வந்த கட்சிகளுடன் இணைவது தனது புதிய அரசியல் பிம்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று விஜய் நினைக்கக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அதோடு பாமக போன்ற கட்சிகளின் ஜாதி அடையாள அரசியல் விஜயின் சமத்துவ அரசியல் என்ற பிரச்சாரத்திற்கு முரணாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். இதுவும் கூட்டணிக்கான முக்கிய தடையாக பார்க்கப்படுகிறது. இந்த எல்லா காரணங்களிலே ஆரம்ப கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வ கூட்டணியாக மாறுவது குறித்து தெளிவான முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அடுத்த சில மாதங்களில் அரசியல் சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதுதான் முக்கியம். இந்த நிலையில் நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் தலைவருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று குரு பூஜை நடந்து வருகிறது. இதற்காக கோயம்பேடு தேர்தல் ஆணையம் அலுவலகம் அருகே இருந்து விஜயகாந்தின் நினைவிடம் வரை பேரணி நடைபெற்றது. விஜயகாந்த் நினைவு தினத்தை முன்னிட்டு கோயம்பேட்டில் அதிகமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி வருவதாலும் பேரணி காரணமாகவும் சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் நேரில் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன்படி பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, சீமான்
உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் பாமகவின் அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் நான் அவருக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். தமிழக அரசியலில் மிகவும் வித்தியாசமான மனிதர். குறுகிய காலமே ஆனாலும் அவருடன் பழகிய நாள்கள் மறக்க முடியாதவை. மனித நேயத்தின் சிகரமாக திகழ்ந்தவர். ஆண்டுகள் கடந்தாலும் மனித நேயத்திற்காக என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களால் அவர் நினைவு கூறப்படுவார் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பேசிய கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி தங்களை எதிர்த்து செயல்படுவது RSS அடிமைகள் என அன்புமணி தரப்பை கடுமையாக சாடியிருக்கிறார். பாமகவின் தலைவர் யார் என்பதில் பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்களை அன்புமணியும் அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாசும் மாறி மாறி நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்த நிலையில் பொதுக்குழு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. பொதுக்குழுவில் பேசிய ஸ்ரீகாந்தி அன்புமணி தரப்பை RSS கைக்கூலி என விமர்சித்திருப்பது விவாதங்களை தூண்டியிருக்கிறது. ஸ்ரீகாந்தி மேலும் பேசியதாவது, ஐயாவுக்கு பைத்தியம் பிடித்து இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். மக்கள் மீது அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என அன்புமணி டீம் நினைக்கிறது. ஆனால் இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும், லட்சக்கணக்கான தொண்டர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இப்போது நடக்கும் பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீர்கள். இது ஒரு நல்ல சகுனம். கட்சியை இத்தனை நாட்களாக பிடித்திருந்த 7.5 தொலைந்து போய் உள்ளது. துரோகிகள், சுயநலவாதிகள் எல்லோரும் போய்விட்டார்கள். விரைவில் தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது. அரும்பாடுபட்டு கட்சியை வளர்த்த ஐயாவை நீதிமன்றம் ஏறி கட்சி மீட்கிற நிலைக்கு கொண்டு வந்த நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன் என்று சொல்வது நல்ல கேலி கூத்து. எதற்கெடுத்தாலும் எங்கள் நிர்வாகிகளை திமுக கைக்கூலி என்று மேடைக்கு மேடை முழங்குகிறார்கள். இதை சொல்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் RSS அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் ஸ்ரீகாந்தி. மேலும் அன்புமணிக்கு அதிகாரம் வேண்டுமென்றால் தனியாக கட்சி தொடங்கட்டும். இது ராமதாஸ் வளர்த்தெடுத்த கட்சி. அவர்கள்தான் பாமக என்னும் கோட்டைக்கு ராஜா. இதற்கு யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. மேலும் ராமதாஸின் ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள். இனிமேல் குறுக்கே பேச யாரும் இல்லை, காலை வாரிவிடவும் யாரும் இல்லை என்றும் கூறினார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.